கேள்வி பார்வையாளர் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் சிவசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். தற்போதைய அரசியல் சூழலில் வாக்குப்பதிவு நடைபெற்று இருக்கு, நிறைவடைந்து முடிஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் 85% மேல வந்திருக்கு. தமிழ்நாடு வரலாற்று இந்த மாதிரி ஒரு வாக்கு சதவீதம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க. இது நடக்கின்ற ஆட்சிக்கு ஆதரவா சில பேர் கருத்து வெளியிடுறாங்க, எதிராக இந்த வாக்குகள்லாம் திரும்பி இருக்குன்னு சொல்லி சில பேர் கருத்து வெளியிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட பார்வை என்ன சார்? ஆட்சிக்கு எதிராக இல்லை விஜய்க்கு ஆதரவுன்றதை தாண்டி இப்போ தற்போது சோசியல் மீடியா எழுதுறவங்கலாம் சொல்லுவாங்களே, வாங்கின காசுக்கு ஏதாவது சிலது பேசணும்னு சொல்லுவாங்களே, அதுக்காக விஜய் போட்டு பொழப்போம், நமக்குன்னு சில வேலைகள்லாம் பார்த்து கொடுத்துருக்காங்க அரசாங்கம், அது மாதிரி விஜய் அடிக்கிறதுக்குன்னு சில பேருக்குன்னு பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம அடிப்போம். இப்போ நான் உங்ககிட்ட கை நீட்டு ஏதாவது வாங்கிட்டேன்னு வைங்க, என்ன பண்ணணும்? அண்ணன் வல்லவர், அண்ணன் நல்லவர், நீங்கள் மலையை சுரண்டிக்கு இருப்பீங்க, இருந்தால் நீங்கள் தான் நிரந்தர இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் தான், அமைச்சர் நீங்கள் தான், அசைக்க முடியாது, கொடுக்குறது 2000 1000, ஓட்டு வாங்குறது அப்படி கொடுத்துட்டு அதில் சத்தியம் வாங்கிட்டுலாம் ஓட்டு வாங்குறது, எல்லாம் பண்ணிட்டு நிரந்தர அமைச்சர்னு சொல்லிக்கிறது, நிரந்தர எம்எல்ஏன்னு சொல்லிக்கிறது. இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் என்னை கேட்டால் மதுரை மத்திய தொகுதி பிடிஆரை தாண்டி அங்கேயே சுந்தர்சி கூட 1000 ரூபா கொடுத்துருக்காரு. இப்போ தமிழ்நாடு முழுவதும் பணம் விளாண்டுருக்கிறது. இது பண நாயக தேர்தல் தான் பொதுவாக சொல்லணும். சுந்தர்சி கொடுக்குறாருன்னா அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர், தொடர்ச்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ திமுக கொடுக்குதா சொல்றீங்களா? இல்லை, திமுக பல்வேறு இடங்களில் கொடுத்துருக்காங்க, அதை மாற்றுக்கிறதே இல்லை. நீங்க வேற ஒன்றும் இல்லை, என்கிட்ட கேட்கற பேர நீங்க ஒரு தொகுதிக்கு போங்க, போயிட்டு ஆளுங்கட்சி எவ்வளோ கொடுத்தாங்க, நாங்கள் எதிர்கட்சி ஒரு 500 ரூபா சேர்த்து தருங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 2000 ரூபா கொடுத்தாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சா. நீங்க டேரக்டா கேட்டீங்கன்னு வைங்க, போலீஸா இருப்பாரோ இல்லை ஐஎஸ்ஆ இருப்பாரோ இல்லை ஏதாவது தேர்தல் ஆணையமா இருக்குன்னு கூட நினைப்பாங்க. ஆளுங்கட்சியோட ஒரு 500 ரூபா தரப்போறோம் எதிர்கட்சி, நாங்க ரெட்டலை கட்சியில இருந்து வரோன்னு கூட சொல்லி பாருங்க. இல்லை ரெட்டலை கட்சியில இருந்து போயிட்டு நாங்க உதயசூரனோட கூடுதலா கொடுக்க போறோம், இல்ல உதயசூரன் கட்சியில இருந்து போயிட்டு உங்களுக்கு கூடுதலா கொடுக்க போறோம் சொல்லிப்பாருங்க. சரியா சொல்லிடுவாங்க மக்கள். அதனால மதுரை மத்திய தொகுதி திமுக கூட்டணியில் இருக்க விசிக, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அதே மாதிரியான சில எஸ்டிபி இஸ்லாமிய இயக்கங்களை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுமே தங்களால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய இடத்துல கூட திமுக போன்ற கட்சிகள் கூட கொடுத்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நெல்லையில அந்த வீதி வரைக்கும் கொடுத்துட்டா ஏன் வீதிக்கு ஏன் காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னொரு மக்களும் வந்திருக்காங்க, விஜய் அவர்கள் புதுசா அரசியல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ்லாம் பெருமளவு 14 லட்சம் புதிய வாக்காளர் நினைக்கிறேன். எஸ்ஐஆருக்கு பிறகு பார்த்தோம்னா இவங்க பல்வேறு இடங்கள்ல ஆர்வமா வாக்கு செலுத்திருக்காங்க. ஏன்னா சொல்லாங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச நட்போட்டத்துல இருக்க சில நண்பர்களே பார்த்தோம்னா இது வரைக்கும் தேர்தலில் ஓட்டு போட்டதே கிடையாது. அவங்க இப்போதே ஓட்டு போறாங்க. கேட்டா அவனுக்கு வயசுல எவ்வளோன்னு கேட்டா 27, 26, 28, எதுக்கு பிறகு ஓட்டு போட்டுக்கணுன்ற மாதிரி தான் ஒரு கருத்து வைப்பாங்க. ஆனா இந்த தேர்தலில் ஒரு நல்ல வாக்கு அளிச்சிருக்காங்கதான் சொல்ல முடியும். அது விஜய்க்கு சாதகமா மாறுமா இல்லையான்றதை தாண்டி அவருடைய வரியை ஒட்டி ஒரு மாற்றம் நிகழ்றது நம்ம இந்த இடத்துலதான் ஒரு சந்தேகம் ஏற்படுது. கடந்த காலங்கள்ல உங்களோட பேட்டிகளே கூட பார்த்திருக்கோம், அரசின் திட்டங்களை ஆதரிச்சிருக்கீங்க, நம்ம சில விஷயங்கள் எதுக்க வேண்டிய விஷயத்தையும் நீங்க சுட்டி காட்டிருக்கீங்க. இந்த தேர்தலில் ஏன் திட்டங்களை நம்பி மீறியுமா உங்க பணம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுதா? அதெல்லாம் திட்டம்லாம் கிடையாது. திட்டம்லாம் இதுவும் ஒரு திட்டம் தான். வாக்காளர் உரிமை தொகைன்னு பேர் வந்துருச்சு. வாக்காளர் உரிமை தொகை எங்க வந்துருச்சு? திமுக 1000 ரூபா வாக்காளர் உரிமை தொகை கொடுத்துறாங்க, அதிமுக எங்க 1500 அவங்க 1000 ரூபா கொடுத்தா நீங்க என்ன 1500? சில இடத்துல விசிகா மாதிரியான மற்ற கட்சிகளா இருக்குல்ல, எங்களுக்கு உரிமை தொகை இல்லைன்ற மாதிரி மக்கள் கேட்கறாங்க. திண்டுக்கல்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடக்குது போல ஒன்றிய சேவை வீட்டுல, எங்களை மறந்துட்டீங்கன்ட்டு. இப்ப எங்க மாதிரி ஊர்கள்ல நான் சில பேர் விட்டாங்க, எங்க வீட்டுல 2 என்னாச்சுன்னு கேட்பாங்க. அப்பயே நம்ம கவனிச்சுக்கிறோம், வரல இன்னும் உரிமை தொகை வரலன்னு. இப்ப மக்களும் தேவையா ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? தேவை ஏன்னா கொடுத்து பழகிட்டாங்க, அவங்களும் வாங்கணும், அவங்களுக்கும் சாப்பிடணும். ஏன்னா மாசம் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி இதையும் நினைச்சிட்டாங்க போல. தேர்தல் வந்தா என்ன எப்பயுமே 1000 ரூபா வரும், அந்த தேர்தலுக்கே வரல, கூட்டணி கட்சி நிக்கிறாங்க எங்க அதனால வராது, அதெல்லாம் கிடையாது. நீ தானே திமுக கிளைச்சலாளர், நீ தானே எளிமை கிளைச்சலாளர், எனக்கு காசு கொடுத்தே ஆகணும். இந்த மாதம்லாம் சேர்த்து தானே 5000 ரூபாய் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் மறந்துருப்பாங்க. அந்த 5000 கொடுத்து இன்னைக்கு கொடுத்தேன்னு நாளைக்கு மறந்துடும். 2 மாசம் முன்னாடி தானே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இப்ப கொடுத்துருக்கு சாயங்காலம் கேட்டேன்னா அதுக்கு நேத்து கொடுத்த மதியானம் கொடுத்தேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே மறந்துருப்பாங்க. நம்ம சொல்லிக்கிறலாம், 5000 கொடுத்த ஆட்சி, 10,000 கொடுத்த ஆட்சி, மாசம் 1000 ரூபா கொடுத்த ஆட்சி, என்ன ஆச்சுன்னா சரி, தேர்தலுக்கு முன்பாக எங்களை வாக்காளர் உரிமை தொகை கொடுத்தியா அவனுக்கு ஓட்டு இல்லைன்னா கிடையாது. ஆனா இந்த தேர்தலில் நம்ம கடந்த காலங்களில் விஜய் தீவிரமா விமர்சனம் செஞ்சிருக்கோம், இப்போ வரைக்கும் விமர்சனம் செய்வோம். அது அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்தான். இப்ப மனைவி கைவிட்டாரு, அதுல இருந்து நம்ம சங்கீதாக்கு ஆதரவா பல்வேறு குரல்லாம் கொடுத்துருக்கோம். விஜயை போட்டு இன்னா கிளின்னு இல்லை, காதெல்லாம் கருற அளவு கிழிச்சிருக்கோம். அதே மாதிரி திரிசா போன்ற விவரங்கள்ல அவரோட சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போனதுல பல்வேறு இடங்கள்ல விஜயனுடைய அந்த செயல்பாடை கிழிச்சிருக்கோம். ஆனா வாக்கு என்பது ஓரளவுக்கு விஜய் வருகையினுடைய தாக்கம் வந்திருக்கு. ஏன்னா குடும்பமா போயிருக்காங்க.
எப்போதுமே பார்த்தோம்னா அவங்க ஆண் வாக்காளர் தனியா போவாங்க, பெண் வாக்காளர் தனியா, குடும்பத்திலே 4 பேர் தனித்தனியா போவாங்க. இந்த வந்து விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வச்சு போன மாதிரியான ஒரு செய்தி தான் வருகிறது. நான் எனக்கு தெரிஞ்ச வட்டங்கள்ல பல்வேறு நபர்கள் ஏன் எங்க ஊர்ல பெரிய மனுஷங்களா சில பேர் நான் கேட்டேன். அவர் நாங்க எம்ஜிஆரா பாக்குறோம்னு கூட சில கருத்துக்கள் சொல்றாங்க. அதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்போ நம்ம இவர் வந்திருக்காரு, இளம் வாக்காளர் தான் போடுவாங்க, புது வாக்காளர் போடுவாங்க, பெரிய ஆளா ஓட்டு போடுவாங்களா? அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இருக்குங்க. கூட்டம் கூடும் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. இப்ப விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த கேம்பெயின் கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாடு முழுவதும் ஒரு 5, 6 மாவட்டங்கள்ல தான் கேம்பெயினுக்கே போனாரு. முக்கியமா பார்த்தோம்னா மேற்கு மண்டலம் தூத்துக்குடியில ஸ்தம்பிக்க வச்சாரு தூத்துக்குடியை. அதை நம்ம யாராலும் மறக்க முடியாது. அதே மாதிரி மேற்கு மாவட்டம்னா கோயம்புத்தூருக்கு வந்து திருப்பூர் வரைக்கும் வராரு. ஒரு இடத்துல கூட கூட்டம் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு இடங்கள்லயும் 10,000, 20,000, 50,000 அதுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5, 10 லட்சம் பேர் அந்த சாலை மார்க்கமா வந்து விஜய் வரவேற்கிறான்ற நம்ம பார்க்க முடியும். அந்த வரியினுடைய எதிரொலியா கூட அந்த மேற்கு மாவட்டங்கள்ல இந்த தடவை அதிகமான வாக்கு முக்கியமா பார்த்தோம்னா கரூர் துயரம்னு சொன்னோம், கரூர் ஸ்டாம்புன்னு சொன்னோம். இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கூட சரியா தெரியல. ஆனா அந்த கரூர் மாவட்டங்கள்ல தான் தமிழ்நாடு அளவில் வந்து நம்பர் 1 பிறக்கக்கூடிய ஒரு வாக்கானது பெற்றிருக்கிறது. மேற்கு மண்டலங்கள்ல கிட்டத்தட்ட 85, 90 விழுக்காடு வரைக்கும் வந்து வாக்கு சதமானது பதிவாயிருக்கிறது. இது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையா இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவான மனநிலையான்றத ரெண்டையும் தாண்டி விஜயனுடைய வருகையை வந்து நம்ம கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா 2 கட்சியும் கடந்த காலம் 30%, 35% போலதான் வச்சிருப்பாங்க. அவ்வளோ 1% உள்ளதே வெற்றி வாய்ப்புன்றதே இருக்குன்னு வைங்களேன். விஜய்க்கு தற்சமயம் அதாவது தனித்து நிற்கிறாரு. அவர் சொன்னார்ல, நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாருண்டு. ஏளனமா பார்த்தாங்க. முதல்ல வந்து 5ல இருந்து 6 வாங்குவாருன்றாங்க. ஒரு 6ல இருந்து 10 வாங்குவாருன்றாங்க. அடுத்து 10, 15 வாங்குவாங்கன்றாங்க. கடைசி கருத்து கணிப்பு தான் ஒரு 30 வாங்குவாருங்க அப்படின்ட்டாங்க. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதி வெற்றி பெறுவான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம அதை பார்க்கும்போது விஜயினுடைய வருகை தமிழ்நாடு அரசியல்ல இதுவரை கண்டிடாத ஒரு தேர்தலா இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு நம்மளுடைய ஊடகம் வந்து இதுவரைக்கும் ஆதரவு தெரிவித்தோம். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் ஆளுங்கட்சியினுடைய சில குறைகளை கூட சுட்டி காட்டுறோம். பல்வேறு விஷயங்களை வந்து அரசியல் ரீதியான மக்கள் ரீதியான பல்வேறு சுட்டிக்காட்டல் இருந்தாலும் உண்மையான மேற்கு மாவட்டங்களும் சொல்லும் போதும் இந்த குறைகளை சுட்டி காட்டும் போது சொல்லும் போது ஞாபகம் வருது. மேற்கு மாவட்டங்கள் அருந்ததியர்களுக்கு வந்து மேற்கு மாவட்டம் அருந்ததியர் அவங்க நம்ம ஒட்டுமொத்தமாவே எடப்பாடி பழனிசாமி அங்க உள்ள கவுண்டர்கள் வந்து பெரும்பாலும் ஏத்துக்கல. அதே மாதிரி அருந்ததியருக்கு சீட்டு கொடுக்காது எங்க போன்ற பகுதிகளில் பல்வேறு பகுதியில் நானும் பார்க்குறேன். பல்வேறு அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கும்போது விஜய் வரணும் அப்படின்ற ஒரு குரல் நம்ம எதிரொலிக்கு வந்து இயல்பா பார்க்க முடியாது. 10 பேர் நம்ம கேட்டோம்னா 8 பேர் விஜய் வேணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் சூழல் இருக்கு. நம்ம வேணா சொல்லிக்கிறலாம், நாங்க அப்படி வந்துருவோம் அப்படி வந்துடும். இப்ப சொல்றாங்கல்ல எல்லாருமே, நம்ம திராவிடக்கு வந்து நம்மளை முன்னேற்றுச்சு வச்சுச்சுன்னு. விஜய் நானா வந்ததெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரா? அப்படி எதுவும் பண்ண முடியாது. அதனுடைய தொடர்ச்சியான சில விஷயங்கள் பண்றேன்ட்டே வராரு. இப்ப கல்வி தந்தாங்கன்னா அதை விட நான் தரமான கல்வி நான் தர முயற்சிக்கிறேன்னு ஒரு கருத்தை தான் சொல்றாரு தவிர அவங்க கொடுத்த கல்வியெல்லாம் தவறு அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி ஒன்றிய அரசு சில விஷயங்கள்ல கூட விஜய் வந்து அவங்களுக்கு ஆதரவு இது திமுக எடுக்கக்கூடிய சில சூழல் கூட ஆதரவு ஏற்பட்ட கொடுத்துருக்காரு. இப்போ எஸ்ஐஆர்லாம் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பிரச்சனை கூட அவருடைய குரல் வந்து கண்டன குரலாக இல்லைன்னா கூட ஓரளவு எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு இல்லாதனால மேற்கு மாவட்டங்கள்ல ஒரு மாற்று திமுகவுக்கு மாற்றாக வந்து விஜய்க்கு வாக்களிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கருத்து வருகிறது. அதற்கான காரணமா அந்த கூட்டத்தை கூட பார்க்க முடியும். அதாவது அவருடைய கேம்பெயின்லேயே வந்து அவ்வளவு மக்கள் திரண்டுறாங்க. சென்னையில வந்து அதிக வாக்காளர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் தொகுதியில கூட வாக்கு கூடியிருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து அதாவது தட்டி தூக்குறாரா இல்லை மண்ணை கவுறாரா? ஸ்டாலின் 2.0 ஆட்சி நடக்குதா? நம்ம மே 4க்காக நம்மளும் காத்துக்கிருக்கோம். இதில் மே 4க்கு பிறகு விஜய் படம் நடிக்க போறாரா? தொடர்ந்து வந்து என்ன என்கிட்ட இருக்கு 25% நான் வாக்கு வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு எதிராக நான் களத்தில் நிற்பேன்னு சொல்ல வரான்றத மே 4க்கு பிறகு தான் பார்க்க முடியுன்றதா அந்த நேரத்தில் வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.